Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. 10th April Good Bad Ugly கூட சேர்ந்து ரெண்டு மலையாள படமும் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன் தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் குட் பேட் அக்லி தான் போறாங்க, மலையாள படத்துக்கு வர போறாங்களான்னு பார்த்தா நான் போய் பார்த்த தியேட்டர்ல அந்த தியேட்டரே ஃபுல்லா இருந்துச்சு. அது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். நான் கூட ஃபீல் பண்ணேன், ஐயோ நம்ம வந்து ஊரே தலைப்படத்துக்கு போதே நம்ம மட்டும் போலையே அப்படின்னு. பட் ஆழப்புழா ஜிம்கானா படம் ஸ்டார்ட் ஆனதும் அந்த ரெக்ரெட்டே எனக்கு இல்லை. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நான் வந்து ஒரு மைண்ட் செட்டோட தான் போய் உட்காந்தேன், ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த படத்தை அப்படின்னு. நான் கொஞ்ச நேரம் இந்த படத்துக்குள்ள வரதுக்கே டைம் ஆச்சு. பட் ஸ்டில் இந்த படம் நம்மளை அப்படியே எங்கேயோ கொண்டு போயிடுச்சுன்னா சொல்லணும். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு மலையாள படம் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்லோ பேஸ் தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு கேரக்டரைசேஷனும் நிதானமாக புரிஞ்சு இந்த மாதிரி தான் வரணும்னு இருக்கும்ல. பட் இது அப்படி இல்லவே இல்லை. எங்கேயுமே லேக் இல்லை, எங்கேயும் ஸ்லோ பேஸ் ஆகலை. படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபன் ரைடாகவும் இருக்கும். பட் அட் த சேம் டைம் அதில் ஒரு கதையும் சொல்ல வராங்க. இதில் வந்து நஸ்லின், ஓ மை காட் மேன், வாட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம வந்து பிரேமலுல அவர் பார்த்துருப்போம், ஒரு கியூட்டி பையா இருப்பார். பட் இதில் வந்து பயங்கர ஹாட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்காக அவர் ஃபிசிக்கலி நிறைய உழைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ஃபுல்லாக வந்து எப்படி சியான் விக்ரம் சார் வந்து வீரதீர சூரனில் அவருடைய ஃபிசிக் கம்ஸ் நம்ம எல்லாரையும் வந்து பயங்கரமாக ஃப்ளான் பண்ணுவார்ல, அதே மாதிரி நஸ்லினும் இந்த படத்தில் வந்து பயங்கரமாக ஃப்ளான் பண்ணியிருக்காரு அவரோட ஃபிசிக்கை. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற சம்பவம் தாங்க படமே. அதாவது மலையாள படத்துல அவங்களுடைய ஃபன்னும் ஜாலியா வந்து இங்க நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியாது அப்படின்லாம் இல்ல. இங்க இருக்க மக்களுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ். காலித் ரஹ்மானோட ஃபண்டாஸ்டிக் ஜாப்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி அவருடைய படங்கள்லாம் பார்த்து நம்ம வந்து நிறையவே என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இந்த படமும் வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் ஃபிலிமா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நினைச்ச மாதிரி இல்லாமங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆங்கிள் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்குள்ள நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ்லாம் நான் ரிவீல் பண்ண மாட்டேன், நீங்களே போய் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு என்ன தெரியும், ஓகே இந்த காஸ்டிங் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். பட் ஆடியன்ஸ் பல்ஸ் என்னன்னு காலித்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் ஒரு படம் வந்து ஹைல போயிட்டு இருக்கும், திடீர்னு வந்து ஒரு டிராப் ஆகும். அந்த டிராப் மூமெண்ட்ல ஒரு பல்ஸ் கிரியேட் பண்ணும் கரெக்டா. ஏன்னா அந்த இடத்துல வந்து லேக் விட்டுறக்கூடாது. ஸோ அந்த பல்ஸ் என்னன்னு வந்து காலித் சருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதை சூப்பரா கிராப் பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸை வந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் டு த லாஸ்ட் சீன் ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாரு. நம்ம வந்து பொதுவாகவே இந்த பாக்ஸிங் ஃபிலிம்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் தமிழ் சினிமால. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாக்ஸிங்னு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, சார்பெட்டா பரம்பரை, மான் கராத்தே, இந்த மாதிரி படங்கள் பார்த்தா அந்த ஆக்டர்ஸ்க்கு ஒரு கோல் இருக்கும், ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கும் படம் ரைட்டா. இப்போ மான் கராத்தேல என்னதான் கொஞ்சம் ஃபன்னு, காமெடி, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் பட் அது எண்ட் ஆஃப் த ஃபிலிம் அதுல ஒரு கோல் இருக்கும். பட் இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆம்பிஷியஸ், அந்த வெறித்தனம் அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இப்போ ஹீரோனா ஜெயிக்க போறாருன்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் கரெக்டா. இப்போ ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு, நான் சொன்ன படங்களே கூட எடுத்துக்கோங்க, ஹீரோ தான் கடைசியில ஜெயிப்பாருன்னு நமக்கு தெரியும். பிகாஸ் அது கொஞ்சம் ஸ்கிரிப்டட் டிராமா. பட் இந்த படத்துல வர மேட்சஸ் எதுவுமே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஓ ஹீரோ இதுல ஜெயிச்சிருவாரு. பட் அப்படி கிடையாது. நிறைய ட்விஸ்ட். அந்த கேங்ல இருக்க ஒருத்தருக்கும் ஒரு பீக் சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஹீரோ தவிர மற்ற எல்லாரும் ஷைன் ஆகணுங்கிறது வந்து அந்த ஸ்பேஸ் எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அது எல்லாருக்குமே ஈக்குவலா கிடைச்சிருக்கு இந்த படத்துல. நான் சொன்ன மாதிரி இதுல மேட்சஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அவங்க வாங்கின பஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி அதெல்லாம் ஷூட் பண்ணாங்கன்னு சத்தியமா தெரியல. பட் நஸ்லின் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போன விஷயத்துல ஒண்ணு இல்லை அப்படின்னா அது இதுதான். அதாவது ஹீரோயின் யூசேஜ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சோ அப்படின்னு நினைச்சேன். லைக் த்ரூ அவுட் த ஃபிலிம் வரல, அவங்க அங்கங்க வராங்க, அவங்களும் சேம் ஹீரோயின் கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் காட்டுறாங்க. பட் அவங்களும் யாருமே கொஞ்சம் நிலைக்கல இந்த படத்துல. அதனால வந்து ஹீரோயின் யூசேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் சினிமாட்டோகிராஃபி பத்தி பேசியே ஆகணும். இந்த படத்துடைய ஜேர்னி படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ அது எந்த அளவுக்கு நமக்கு கொடுத்தா ஆடியன்ஸ்க்கு புரியும், ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும் அப்படிங்கறத ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. அண்ட் மியூசிக் விஷ்ணு விஜய் அவருடைய வேலையை அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பிரேமலூலையும் அவருடைய பாடல்கள் கேட்டிருக்கோம். அண்ட் இந்த படத்துலையுமே வந்து பிஜிஎம்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எந்த இடத்துல என்ன மாதிரி பாட்டு வேணும், என்ன மாதிரி மியூசிக் வேணும், மனுஷன் வந்து அதுக்காக பெர்ஃபெக்டாக உழைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆழப்புழா ஜிம்கானா ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறனால, அதுவும் வந்து பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட ஃபிலிம் அப்படிங்கிறனால இதில் வந்து ஆக்ஷன் கொரியோகிராஃபருடைய வேலை நிறையாவே இருந்திருக்கும். அண்ட் அதை நம்ம அவருடைய எஃபர்ட் நம்ம நல்லா பார்க்க முடிஞ்சுது. பிகாஸ் இந்த படத்தை பார்க்கும்போது தான், ஓ இப்படிதான் பாக்ஸிங் இருக்குமா, ஓ இதுதான் ரூல்ஸா அப்படின்னு நமக்கு
புரிய வருது. நம்ம பல படங்கள் பார்த்துருக்கலாம் பாக்ஸிங் ரிலேட்டடா, பட் ஸ்டில் நமக்கு அப்ப பெருசா ரூல்ஸ் தெரியாது, ஜஸ்ட் சண்டை போடுறாங்க அப்படின்னு தானே பார்த்துருக்கோம். பட் இந்த படத்துல ரொம்ப நான் சொன்ன மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கும். பிளஸ் நீங்களே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ இப்ப இந்த டியூரேஷன்ல தான் ஃபைட் பண்ணும், இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இவங்க ஃபைட் பண்றாங்க, எங்க அடிக்கணும் எங்க அடிக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாமே தெளிவா ஆடியன்ஸ்க்கு புரியுற அளவுக்கு அவர் வந்து கொரியோ பண்ணியிருக்காருன்னா மிகப்பெரிய விஷயம். அண்ட் இதுல ஒரு மாசான ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அது என்னன்னா, கோச் வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணிடுவாருங்க. அந்த சம்பவம் என்ன நான் சொல்ல மாட்டேன், நீங்க பாருங்க. ஆஃப்டர் தட் சம்பவம் ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடக்கும் அந்த கேங்கை சுத்தி. ஸோ அப்போ ஒரு கிரவுண்ட்ல ஒரு மாசான ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அடிச்சுக்கவே முடியாது. டோட்டலி நான் வந்து அதை பார்த்து அப்படியே என்ன பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஃபிலிம்ல அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. பேசிக்கலி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னா அங்கே நடக்கிற மேட்சே வந்து லைக் பல மணி நேரம் ஷூட் பண்ணி வச்சிருப்பாங்க, ரைட்? இப்போ கிரிக்கெட் ஆகட்டும், பாக்ஸிங் ஆகட்டும், அதே வந்து 2 நாள் 3 நாள் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து எப்படி 3 to 4 minutesல எடிட் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறது தான் ஆர்ட். ஸோ அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் தான் நிஷாத் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எது எது தேவை எது எது தேவையில்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகா நீட்டாக எடிட் பண்ணி நமக்கு வந்து இந்த படமாக கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் லைஃபே ஃபெயிலியர் அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அதாவது 12th ஃபெயில் ஆனாலும் நீங்கள் ஸ்போர்ட்ஸை வந்து உங்கள் கெரியராக சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீட்டான ஒர்க் கொடுத்துருக்காரு காலித். அண்ட் ஓவராலாக என்ன கேட்டால் இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக 4 out of 5 கொடுப்பேன் நான். பிகாஸ் என்ன சூப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உங்களுக்கும் படம் பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.